பிரைஸ்லாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, சங்கீதம் 72 கடைசி வசனம் 20வது வசனத்திலே இப்படியா இந்த சங்கீதம் முடிவடைகிறது. ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடித்தன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தாவீது அநேக சங்கீதங்களிலே ஜெபத்தை பாடலாக பாடி வைத்திருக்கிறார் என்பது நாம் அறிந்ததே. அவன் செய்த அநேக விண்ணப்பங்கள், அநேக வேண்டுதல்கள் அவனுக்கு அருளப்பட்டது. அது நம்முடைய வாழ்க்கையிலும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அதிலே ஒரு வசனம்தான் 72ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். அந்த வசனத்தை முடிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக என்று சொல்லி அவன் விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆம் பிரியமானவர்களே, தாவீது தேவனுடைய மகிமையும் தேவனுடைய மகத்துவத்தையும் கண்ணார கண்ட ஒரு மனிதன். அவருடைய ஆசை இஸ்ரவேல் தேசம் முழுவதும் அல்ல, பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக என்று சொல்லுகிறார். மகிமை என்றால் நாம் உடனே சாலமோனுடைய ஆலயத்தில் இறங்கி வந்த ஷெக்கினா மகிமையை நாம் பற்றி பேசுகிறோம். இல்லை, மகிமை என்றால் காபோட் என்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தேவனுடைய வெயிட், தேவனுடைய பிரம்மாண்டம், பூமியும் நிறைவும் பொன்னும் வெள்ளியும் எல்லாம் கர்த்தருடையது. அதெல்லாம் யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக. ஆம்பிரியமானவர்களே, இந்த மகிமையை வெளியரங்கமாக்கி எல்லாரும் மகிமையை பெற்று இந்த பூமியிலே நிறைவாய் வாழ வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவராய் இயேசு நமக்காக மானிடனாய் இந்த பூமியிலே அவதரித்தார். அவருடைய விருப்பம் அதுதான். தாவீது இதை முன்னறிந்தவனா சொல்லுகிறான், நம்முடைய மகிமையால் பூமி முழுவதும் நிறைந்திருப்பதாக. ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய என்னுடைய வாஞ்சையெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் உங்களுடைய வீடுகளும், கர்த்தருடைய மகிமையினால் நாம் வாழுகிற பட்டணமும், கர்த்தருடைய மகிமையினால் நாம் வாழுகிற தேசமும் நிறைந்திருக்க வேண்டும் என்பதே நம்முடைய ஆசையாக, வாஞ்சையாக இருக்கட்டும். நிச்சயம் கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆகவே வார்த்தையை ஜெபமாய் பாடுங்கள். வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள். நிச்சயம் உங்களுடைய குடும்பமும், நீங்கள் வாழுகிற பட்டணமும், கிராமமும் கர்த்தருடைய மகிமையால் நிரம்பி இருக்கும். உங்களுக்கான ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, உடைய தாசனாகிய தாவீதுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவரே, அவனுக்கு அநேக காரியங்களுக்கு பதிலளித்திருக்கிறேன். எங்களுக்கும் நீர் பதிலளிக்கிறேன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய மகிமையினால் எங்களுடைய ஒவ்வொருடைய வீடும், தேசமும், பட்டணங்களும், கிராமங்களும் நிரம்பி இருப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.